ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் முதல்ல எடுத்துக்கலாம். அது பொடி பொடியாக அரைச்சிக்கோங்க. அது கூடவே 4 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு பேன் எடுத்து அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சிடுச்சு. இதில் இப்போ நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா தக்காளி வதங்கி வரும். அதுக்காக தான் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது கூட கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பெரிய கப்பால் 1 கப் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முட்டை அளவுக்கு உடச்சி ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதிலே இது நல்லா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான முட்டை தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.